எந்த அரசியல் கட்சி மேலேயும் எனக்கு நம்பிக்கை இல்லை அப்படின்னு நோட்டாவுக்கு ஒருத்தர் ஓட்டு போட்டிருப்பாரு. யாருக்கு வாக்களித்து இருந்தாலும் செல்லக்கூடிய நேரத்தில் கூட பல மாநிலத்து முதலமைச்சர்கள் பேசினாங்க. இங்க இருக்கக்கூடிய எடப்பாடி பேசினாரு, மாசம் மாசம் பெண்களுக்கு 1000 ரூபாய் போட முடியுமா, ஏதாச்சும் ஒரு திட்டத்துல பயனடைஞ்சிருப்பாரு. மனைவி ஏதாச்சும் ஒரு திட்டத்துல பயனடைஞ்சிருப்பாரு. அரசு பணியில சேர்த்திருக்காங்களே, அந்த மாணவர்களுடைய தலைவராக அவர் யோசிக்கக்கூடிய நேரத்திலே நம்முடைய முதலமைச்சர் முடிவு செய்தார், ரேஷன் கடைக்கு 2000 ரூபாய் போடுறது சாதாரண விஷயம் இல்லை. ஆனா அந்த பணத்தை எடுத்து இங்க இருக்கக்கூடிய மாணவர்களுடைய கல்விக்காக செலவு செய்தால் அந்த மாணவர்கள் மிகச்சிறப்பாக தங்களுடைய கல்வியை கற்றுப்பார். ஒரு செயல்வீரன் தான் எங்க அண்ணன் லோகநாதன். இந்த நிகழ்ச்சிக்கு வரும்போது அவர் இல்லை என்ற வருத்தம் எனக்கெல்லாம் அதிகமாக இன்னும் சொல்ல. இந்தியாவில் எந்த மாநிலத்திலும் செய்யல. நீங்க மணி மொத்தம் இருக்கிறவங்க பார்த்தீங்கன்னா 2,16,00,000 பேர், 2,16,00,000 பேர் நம்ம ரேஷன் கடை வச்சிருக்கிறோம். தமிழ்நாடு ஃபுல்லா கன்னியாகுமரி கும்மிடிப்பூண்டி வரைக்கும், இங்க பொள்ளாச்சியிலிருந்து நம்ம திருவட்டூர் வரைக்கும் பார்த்தீங்கன்னா 2,16,00,000 பேர் முதல்ல ஆரம்பிக்க சொல்ல. இப்ப ஏறக்குறைய இன்னொரு 4-5 பேர் சேர்ந்து ஒரு 2,20,00,000 பேர் வந்துட்டாங்க. இருந்தாலும் தம்பி அவனை கம்முடு புளிச்சட்டை போட்டே கம்முடு அவன் கம்முடு சொல்ல இல்ல அவன் போக சொல்லுங்கிறது. ஆக பாத்தீங்கன்னா 2,16,00,000 பேர்ல அந்த 1,16,00,000 பேருக்கு நம்ம உரிமை தொகை வாங்கிருக்கிறோம். இதுல அந்த 1,60,00,000 பேர் பண்ணவங்களுக்கு வரல, மீதி பேர் 16,00,000 போக மீதி தரல. ஏன்டா வரலன்னா அவங்க இன்கம் டேக்ஸ் அசசி அவங்க வீட்டில் மத்திய அரசு மாநில அரசு ஊர்லாம் இருப்பாங்க, அதனால வரல. கொஞ்சம் கம்ப்யூட்டர் சொல்லுங்க, அவங்க பின்னாடி இருக்கவங்கள பக்கத்தில் இருக்கவங்கள கொஞ்சம் கம்ப்யூட்டர் முடிச்சிடுவேன், சீக்கிரம் முடியும். நீங்க பேசுறீங்க, நாங்கள் பேசிக்கினே இருப்போம். நீங்க கம்ப்யூட்டர் தான் நாங்கள் பேசி முடிச்சிடுவோம். கொஞ்சம் நேரம் கம்முடுறீங்க. அவன் தொடர்ந்து அந்த மாதிரி புலிசாரி போட்டவங்களை உட்கார சொல்லுங்க, இல்லைன்னா அந்த வீட்டுக்கு போக சொல்லுங்க. பாவம் அவங்க என்னத்துக்கு புலிசாரி அந்த உங்களுக்கு பச்சை சாரி பின்னாடி இருக்கவங்களை கொஞ்சம் அமைதியா இருக்க சொல்லுங்க. அந்த அம்மாவை உங்களை தான் சொல்றேன், உங்களுக்கு பின்னாடி இருக்கவங்களை கொஞ்சம் அமைதியா இருக்க சொல்லுங்க, இல்ல போக சொல்லுங்க. பாவம் அந்த அம்மா பாவம் என்னது 5,000 ரூபாய் கூட்டுறவு கடன் ரத்துண்டார், தங்க கடன் ரத்துனார். பண்ணாரா இல்லையா? பண்ணார். எப்படி கலைஞர் அவர்கள் ஆட்சிக்கு வரும்போது, நான் ஆட்சிக்கு வந்தால் 7,000 கோடியே விவசாயிகளுடைய கூட்டுறவு கடன் ரத்துனார். வந்தவொடனே ரத்து பண்ணார். டிவி தருவனார், வீட்டுக்கு வீடு குட்டரா இல்லையா? வாங்கணுமா இல்லையா? எங்க சத்தத்தை போட வாங்கணும் சொல்லுங்க.